ஆர்சிபி முதல் முறையாக வந்து ஐபிஎல் ட்ரோஃபியை வந்து ஆர்சிபி வந்து வின் பண்ணுச்சுங்க. ரஜித் பட்டிடாரோட தலைமையில். ஈவன் தோ கோலிக்காக தான் வந்து இந்த கோப்பையை வந்து அவங்க வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நோ டவுட் அபவுட் தட். பிகாஸ் வந்து 18 இயர்ஸாக வந்து கோலி ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸிலே தான் இருந்தார். கப்பு ஜெயிக்கல, ஃபைனலில் போயிருக்காங்க. நிறைய ரன்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆர்சிபி டீம் பண்ணியிருக்கு. பட் 17 வருஷமாக வந்து கப்பே அடிக்கல. இருந்தாலும் வந்து அவங்க ஃபேன்ஸுக்காகவே வந்து அவங்க விளாண்டாங்க. இன்னமும் வந்து ஆர்சிபி வந்து என்னதான் மேட்ச் வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஆர்சிபி ரசிகர்கள் வந்து அவ்வளோ இதாக இருந்தாங்க. இன்னைக்கு ஆர்சிபியோட பிராண்ட் வேல்யூ கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறம் $269 மில்லியன் வந்து அவங்க பிராண்ட் வேல்யூ ஏறி இருக்குங்க. எஸ், சிஎஸ்கே வந்து பின்னுக்கு தள்ளிட்டு ஆர்சிபி வந்து முன்னுக்கு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து ஆர்சிபி இருக்காங்க 269 மில்லியன்ஸோட. செகண்ட் பிளேஸில் வந்து மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க $243 மில்லியன். தேர்ட் பிளேஸில் சிஎஸ்கே இருக்காங்க $236 மில்லியன். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிஎஸ்கே இருந்தது. சிஎஸ்கே பின்னுக்கு தள்ளிட்டு, மும்பையும் பின்னுக்கு தள்ளிட்டு ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டு போயிருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு ட்விஸ்ட், மும்பை 5 டைம்ஸ் சாம்பியன், சிஎஸ்கே 5 டைம்ஸ் சாம்பியன், பட் ஆர்சிபி ஒன்லி 1 டைம் சாம்பியன். இதுதான் இங்கே வந்து நம்ம வந்து பேசும் பொருளாக இருக்குது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் ஆர்சிபி ரசிகராக இருந்தால் வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.